ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமுவாக பார்க்கலாம் வாங்க. அம்மாச்சிக்கிட்ட வந்து பேசுவாங்க தமிழ் செல்வி நினச்சி கடைசியில் பேசாமல் அந்த விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்து என் குழந்தைய நான் இந்த பார்க்க முடியாது, இவ்வளோ நான் தவிக்கிறேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த இடத்துல பயங்கரமான பிரச்சனை ஆகிடுது. இனி வந்து நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் எந்த காரணத்தை கொண்டுன்ற மாதிரியெல்லாம் சொல்லிடுவாங்க. அது அம்மாச்சாக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அம்மாச்சி. அதுக்கப்புறம் அம்மா ஏதோ வந்து தமிழ் பேசிட்டா அதெல்லாம் நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கம்மான்றாங்க. எல்லாம் சரியாக போயிட்டோன்றாங்க. ஏண்டி தமிழ் சொன்னதுல என்னடி தப்பு? அவ சொன்னது எல்லாமே நியாயமான வார்த்தைகள் தானேன்றாங்க. அவளை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன்டி. என்ன இருந்திருந்தாலையும் நானுமே வந்து ஒரு தாயையும் குழந்தையும் பிரிச்சு பாவண்டி அதுன்றாங்க. நானும் அப்படி பண்ணியிருக்க கூடாது. அவங்க 2 பேரையும் பிரிச்சு இன்னைக்கு தேவையில்லாம அம்மாவும் பிள்ளையும் பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணமும் நானே போயிட்டேன்னு நினைக்கும் போது மனசுக்கே ரொம்ப சங்கட்டமா போயிடுச்சு எனக்கே அப்படின்றாங்க. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, ஏதோ தமிழ் கோவத்துல பேசிட்டா. அது உங்களுடைய மனசு எவ்வளோ பாதிச்சிருக்கும்னு எனக்கும் நல்லா புரியுதுன்றாங்க. என்ன பண்றதுமான்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, சும்மா நீங்க எல்லாம் அதெல்லாம் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்கன்றாங்க. நீங்க எல்லாம் தைரியமா இருங்கடின்றாங்க. அதுக்கு அடுத்துதான் பாத்தீங்கன்னா அம்மாச்சி நான் கொஞ்சம் வெளியே காத்தோட்டமா நடந்துட்டு வரேன்னு சொல்லுவாங்க. அம்மா நானும் வரட்டுமா? இல்ல இல்ல வேண்டாடி, நான் மட்டும் காத்தோட்டமா நடந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவாங்க. அப்புறமா உள்ளார போயிட்டு தமிழ் செல்வி கிட்ட ஏண்டி எதுக்காக வந்து அம்மா கிட்ட அப்படி பேசணுன்றாங்க? நான் என்ன பேசணுன்றாங்க? ஓ கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா போ அப்படின்றாங்க. அவங்க எதுக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க? தமிழ் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கடி. அம்மாச்சி வயசுல பெரியவங்க, அவங்களுக்கான மரியாதையை கொடுடி. அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாம ஏன் அவங்க இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான்றாங்க. அவங்க நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்கவே விட மாட்டியான்றாங்க. அவங்க இந்த அளவுக்கு பாடா படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னுவாங்க. பேசினா எனக்கு குறைஞ்சா போயிடுவான். அம்மா நான் பேசணுமா பேசக்கூடாதான்னு எனக்கு தெரியும்மா, நீ எனக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா கிட்டே சண்டை போடுறாங்க. அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.